நடந்து இருக்கக்கூடிய இந்த உச்ச குரு பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லோரிடமும் சரிசமமா நடந்துக்கணும்ன்ற மனநிலை கொண்டவர்கள், எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் நடுநிலை தன்மையோடு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க இப்ப எங்க நிலையே உயர்ந்த நிலைக்கு மாறுமா இல்ல எங்க நிலையே கவலைக்கிடமா இருக்குமா அப்படின்ற கேள்வியோடு நீங்க காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான விளக்கங்களை கொடுப்பதற்கு முதலாவதாக இங்க நம்ம பேச போறது வாழ்க நலமுடன் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய சுந்தரபாண்டி அவர்கள். நீங்க சொல்லுங்க, துலாத்துக்கு எப்படி அமையுது? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவாக அமர்ந்திருப்பதனால துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேலையில் தொழிலில் பல போராட்டங்களை சந்திச்சிட்டாங்க. அவங்க சந்திக்கிறதுக்குன்னு பிரச்சனை எதுவுமே கிடையாது, சந்திக்காத பிரச்சனை கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த குரு பயிற்சி நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதாவது துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்காருன்னா சனி பகவான் உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட வேலை எவ்வளவோ தெளிவாக பார்க்குறாங்க. இவங்கள மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு கடுமையான வேலை பார்த்த துலாம் ராசி அங்கே நிராகரிக்கப்பட்டாங்க. போலியான உறவுகள், போலியான நபர்கள் பேரும் புகழும் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்த துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால தன வாக்கு குடும்பஸ்தானம் வெற்றி அடையும். அதே போல் பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள் இனிமே தான் அவங்களுக்கு சூப்பராக இருக்க போது. இவங்களுடைய கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையுமே நிவர்த்தியாகி துள்ளி குதிக்கக்கூடிய துலாம் ராசியாக இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரங்க அற்புதமாக இருக்க போகிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக டாக்டர் வித்யா கார்த்தி அவர்களிடம் துலாம் ராசிக்கு கேட்பதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வயதான பெண்மணிகள் அவங்களும் பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் என்ன சேர்த்து சொல்ல போகிறீங்க? துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. இந்த 10ல் குரு வராரு, பதவி பறி போகும் அப்படிலாம் ஐயா சொன்ன மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உச்ச குருவாக அமர்ந்தார். எனக்கு எல்கேஜி டீச்சர் பிடிக்குதுன்றதுக்காண்டி யூகேஜி போகாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி இந்த தடவை பதவி உயர்வு கிடைக்க போய் தவிர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த விட்டுட்டு போனால் தான் முடியும். அதனால் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஆனால் முதல் ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக வேலையில் இருக்கணும். அது மட்டும்தான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே டாப் மோஸ்ட் சூப்பராக இருக்குது. 6ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. ஏற்கனவே சனி அங்கே உட்கார்ந்துருக்கிறார். இந்த 6ஆம் இடம் அப்படின்றது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு உட்காராரு அப்படின்னா 6ஆம் இடமே எல்லாருக்கும் தெரியும், குணரோக சத்ருன்னு பேர். யாரெல்லாம் நீங்கள் கேட்டீங்க வயசானவங்களுக்கு எப்படி, யாரெல்லாம் வியாதியால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு சரியான நிவர்த்தி கிடைக்க போகுது. இந்த முட்டை ஆப்ரேஷன் பண்ணணும், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், என்னென்னமோ சொல்லி பயமுடுத்திருப்பாங்க போன தடவை. இந்த தடவை இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு நல்ல மருத்துவரை சந்தித்து மாத்திரையின் மூலமாக மட்டுமே சரியாக போகுது. எந்த அறுவை சிகிச்சைக்குள்ளேயும் நீங்கள் போகிறதில்ல. அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க டாப் கிளாஸில் படிக்க போகிறாங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. இந்த 2ஆம் இடம் தான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பை சொல்லக்கூடிய இடம். இவ்வளோ படித்த மனசில் ஏறவே இல்லைன்னு தவிச்ச ஒவ்வொரு கண்மணிகளும் இந்த தடவை கோல்டு மெடல் வாங்க போகிறீங்க. அந்த அளவுக்கு துளாராசிக்கார படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக இருக்க போகிறீங்க. வேலைக்கு போகிற எல்லா துளாராசிக்கார பெண்களுக்கும் வைரம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு. அதனால் நீங்கள் தங்கம் வெளிலாம் நீங்கள் வேறு லெவல். அதனால் வைரமே வாங்குவீங்க. நிறைய துளாராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடம் மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் வீட்டை மாற்றியே தீர்வீர்கள், இடத்தை மாற்றியே தீர்வீங்க. இப்போ கூட துளாராசிக்காரர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. நிறைய காசு பணம் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. இத்தனை நாள் நீங்கள் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்த்துக்கணும், கழிவுகள் போகிற இடம் பார்த்துக்கணும். இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தி. அதனால் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய மேன்மை. ஒன்று 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. 4ஆம் இடத்துக்கு இயங்க போது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல துளாராசிக்காரர்களை கிரகம் கீ கொடுக்க போகுது. அதனால் இனிமேல் வேலைன்னு ஓட போகிறீங்க. பயங்கரமான செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு பேச போகிறீங்க, வாழ்ந்து காட்ட போகிறீங்க. வாயில் மட்டும் சொல்ல போகிறது இல்லை. சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. நிறையா பேருக்கு கடன் அடையும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் நகைக்கடன் வச்சு பெண்கள் தவிச்சிங்களோ
அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துக்கு கடன் அடைச்சு நகை வாங்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக எல்லாரும் மட்டும் கெத்தாக இருக்க போகிறீங்க. சூப்பராக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். மிக்க நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் துலாம் ராசிக்கு எப்படி இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது வழிபாட்டு தலங்களோடு சேர்த்து சொல்லுங்க. அதாவது எல்லா மனிதர்களுமே பயப்படக்கூடிய கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவானே ஒரு ராசியை விரும்புதுன்னு சொன்னால் அது துலா ராசி. துலா ராசியில் தான் சனி பகவானை உச்சமடைகிறார். அதனால தான் நீதி நேர்மைன்னு வாழக்கூடிய மனிதர்கள் துலா ராசிக்காரங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்து எனக்கு பட்டம் வரலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பட்டம் வந்து சேரும். தேக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும். தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் சில இடத்துல பிரிவினை இருக்கும். வெளிநாட்டில் பையங்க இருப்பாங்க, இங்கே தாய் இருப்பார். அவங்களுக்கு இடையில வந்து என் பையன் சரியாக என்னை கவனிக்கலை, காண்டாக்ட் பண்ணலை அப்படிங்கிறலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி இவர்கள் வந்து எள்ளும் வெல்லமும் கலந்து இந்த காலகட்டத்தில் இந்த எள்ளு பொடி பண்ணி கூட பிறருக்கு அதை கொடுக்கலாம், அதை தானம் செய்யலாம், இல்லை எறும்புகளுக்கு போடலாம். இது எல்லாமே இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்மதோஷத்தை போக்கும். ரொம்ப வருஷமாக இவர்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீரக்கூடிய காலகட்டம் வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதில் ஆரம்பித்து அடுத்த தை மாதம் வருகிற போதெல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கல்யாணம் கூடி வரல, பாக்கி ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது கூட கல்யாணம் கூடி வரலைங்கிறாங்க. இப்போ அந்த கல்யாண செய்தி கூடி வந்துடும். தை மாதத்தில் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு யோகமும் இருக்குது. மூத்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லலாம் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. மிக்க நன்றி. அடுத்து இந்த தரிசனம் டிஜிட்டல் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தீபா அருளாளன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவளா காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கேட்கலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையுதுமா? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்க, துலா ராசி என்பர்கள் கடந்த சில ஆண்டுகளை கஷ்டப்பட்டது எதனால அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள்னால ஒரு விதமான கஷ்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் எவ்வளோ சூப்பரான டாக்டர் பார்க்குறேன், எவ்வளோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், ஆனாலும் என்னோட நோயிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ரெண்டாவது கடன். நான் கடன் வாங்கி அந்த கடனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். சும்மா இல்லைங்க, கம்பர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையான கஷ்டம். இப்போலாம் பல கோடி கடன் வாங்கி காணாமல் போயிடுறாங்க, அது வேறுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் மிடில் கிளாஸ் எப்பயுமே வந்து தே ஆர் சஃபரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்துல இருந்தும் பெரிய விமோச்சனம் அப்படின்றது இருக்குங்க. மொதல் விஷயம் சனியே ரோக சனியாக இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. குரு பகவான் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கார். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அப்படின்றது உண்டு. ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மேனேஜருக்கு கீழே இருக்கீங்க, மேனேஜர் போஸ்ட் வருது. அப்போ உங்களுக்கு பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மரியாதை அப்படின்றது அதிகரிக்குது. அதே மாதிரி வேலை பலுவும் அதிகரிக்க தானே செய்யும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிளான் பண்ணி அதை செய்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ங்க. அதுக்கும் மேலே குடும்பத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டம் நல்லா இருக்குங்க. காசு நடமாட்டம் நல்லா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கொசுராக தானாகவே வந்துடும், கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது குறையும். நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குங்க, திருப்பி அகைன் ஒரு புது வீடு வாங்கணும், அந்த மாதிரி பிராப்தம் உண்டு. அம்மானோட சப்போர்ட் உண்டு. அதே மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக செய்ய முடியாமல் ரொம்ப நாள் திணறிட்டு இருந்த துலாம் இப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வீங்க. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. பிளான் பண்ணி நிதானமாக செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் மேன்மை முன்னேற்றம் சாலிடாக உண்டுங்க. டோன்ட் வரி. மிக்க நன்றி. நிறைவுபடுத்துவதற்காக திரு ரத்னகுமார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து துலாம் ராசிக்கு இந்த உச்ச குரு பயிற்சி எப்படி இருக்குங்க ஐயா? கடந்த வருட காலத்தில் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூ இருந்தது உண்மை. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்தார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, அந்த கடனும் அடையாது, வட்டி வாங்கின கடனும் அடையாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸில் இருந்தாங்க. இப்போ குருவோட பார்வை இவங்களுக்கு நல்ல இடங்களில் இருக்குது. பொதுவாகவே துளாராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். அப்போ 10ல் குரு வந்தால் என்ன சொல்லுவாங்க, பதவி பறி போகும். இல்லை, இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, இது சுகர்ம யோகம்னு பேர். 10ஆம் இடத்தில் குரு வருவது இவங்களுக்கு சுகர்ம யோகம். 10ஆம் இடத்துலேருந்து இவங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வியாபாரத்தில் இருந்தவங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய காலம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு மேஜரான பிரச்சனை குருவோட பார்வைங்கிறது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு.
ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடையாது. ஏன்னா ராகு வந்து ஒரு திருப்தியற்ற தன்மையை கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் இவங்களுக்கு மேஜரான ப்ராப்ளத்தையே கொடுக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக இருந்தால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா 10ல் குரு இருக்கார். அப்போ உடல் பாகத்தில் 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது முட்டி. அப்போ யாருக்கெல்லாம் ஆர்த்தரைஸ்டு மூட்டு வலி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீ கேப் வாங்கி தானமாக கொடுக்கறது ஒரு பரிகாரமாக அமையும். இப்போ அதுலேயும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ கேப் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு இவங்க பரிகாரம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். 5ஆம் இடத்துல கும்பத்தில் ராகு இருக்குது. யாரெல்லாம் துப்புரவு பணியாளர்களுக்கு சோடா வாங்கி தானமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகமாக அமைஞ்சிரும். துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகமாக அமைப்பது இந்த குரு பயிற்சி. மிக மகிழ்ச்சி. 5 ஜோதிட வல்லுநர்களுமே இந்த துலாம் ராசிக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால கவலைப்படாமல் உங்களுடைய பணியை நீங்க கடந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும்.